ஹலோ மக்களே, வாங்க ஒரு பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம். வாயிலே வர மாட்டேங்குதியா பீட்ரூட். அதுக்கு தேவையானது ஒரு பீட்ரூட் முழுசா அப்படியே எடுத்துக்கலாம். லைட்டாக தோல் மட்டும் சீவிக்கலாம். அண்ட் ஒரு கிரீன் சில்லி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு லைட்டாக டேஸ்ட்காக ஆஃப் கேரட்டு, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி. இஞ்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். ரெகுலராக இதை ஆக்சுவலி குடிக்க முடியாது. பட் ஆனால் ஒரு ரெகுலராக குடித்தா நல்லதாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு நாள், 2 நாள், 3 நாள், அப்படி வீக்லி ஒரு 2-3 டேஸ் அப்படியாவது குடிங்க. ரொம்ப ஹெல்தி. அதுவும் நீங்கள் இன்டேக் எடுத்துக்கிறது அவ்வளோ ஹெல்தி இது. ஸோ மெயினாக குழந்தைங்களாம் நிறைய எடுத்துக்கோங்க. இதை சின்ன சின்னதாக கட் பண்ணாதான் மிக்சியில் ட்ரை பண்ண முடியும், அரைக்க முடியும். இதெல்லாம் அரையாது. நீங்கள் இதை ஃபுல்லாக அரைச்சிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணியும் சாப்பிட்லாம். இல்லை அப்படியே சாப்பிட்டீங்க, உங்களுக்கு அந்தளவுக்கு தைரியம் இருக்குன்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். ஆக்சுவலி இது நல்லா தான் இருக்கும். இவ்வளோ கிரீன் சில்லி எடுத்தால் காரமாக இருக்கும். நான் ஒரு ஆஃப் மட்டும் எடுத்துறேன். வீடியோக்காக ஒன்று முழுசாக காமிச்சேன். இந்த இஞ்சியும் நான் இவ்வளோ எடுத்துக்கல. ஆனால் நான் இஞ்சி கொஞ்சம் அதிகமாக எடுத்துப்பேன். மார்னிங்குமே ஒரு ஜூஸ் போடையில் அந்த ஜூஸில் இஞ்சி எடுத்துப்பேன். இஞ்சி ரொம்ப ஹெல்தி. டெய்லியுமே எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் கொஞ்சமாக தான் எடுத்துக்கோங்க. இந்த கேரட்டு இதோட இன்க்ளூட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. லைட்டாக கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுடலாம். மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்கலாம். தண்ணி பிடிச்சிட்டு வாங்க போயிட்டு மிக்சியில் போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இதை அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ ஃபைனலாக இது இப்படி தான் வரும். இந்த மாதிரி நுரையாக தான் இருக்கும். நீங்கள் ஃபில்டர் பண்ணி குடித்தா கொஞ்சம் பெட்டராக டக்குன்னு குடிச்சிடலாம். பட் ஃபில்டர் இல்லாமல் குடிக்கிறது தான் நல்லது. நான் வீடியோக்காக ஃபில்டர் பண்ணி காமிக்கிறேன். நான் அப்படியே தான் குடிப்பேன். ஏன்னா கொஞ்சம் நான் மெதுவாக குடித்தா கூட பிரச்சனை இல்லை. இப்போ சொதப்பல் ஃபஸ்ட் டைம் இப்படிலாம் பண்ணால் இந்தமாதிரி அசம்பாவிதம் நடக்கதான் செய்யும். இல்லை, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணலாம். இது ரொம்ப டார்க்காக இருக்கு. அதனால இன்னொரு வாட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல் டார்க்காக இருக்கு. எனக்கே அதிசயமா இருக்கு, இது வராது. ஸோ இது செகண்ட் டைம் ஃபில்டர் பண்ணது. இது அவ்வளோ சீக்கிரம் இறங்காது. அதனால என்ன பண்ணுறோன்னா, இந்த ஸ்பூன் இருக்குல்ல, ஸ்பூனை வச்சு வடிகட்டியில் இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு நல்லா இறங்க. நீங்கள் எல்லா சாரையுமே எடுத்துருங்க. இதுலேருந்து நல்லா ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டா தான் அந்த எசன்ஸ் கிடைக்கும். இல்லைன்னா அப்படியே அந்த இதுலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஆக்சுவலி எனக்கு ஒரு கிளாஸ்க்கு மேலேயே வர வேண்டியது சின்ன சொதப்பல் ஆகி போச்சு. அதனால அதை பரவாயில்ல. எப்பயுமே எனக்குன்னு பண்ணையில் இப்படி தான் நடக்கும். பார்த்துக்கலாம். ஸோ பீட்ரூட் ஜூஸ் ரெடி. வாங்க மக்களே, குடிக்க போகலாம்.